வின்டர் ஆர்க் இது எந்த மாதிரியான ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேலஞ்சுனா, இது ஒண்ணு உங்களோட வாழ்க்கையை முழுசாக மாத்திரலாம், இல்ல உங்களோட வாழ்க்கையை முன்னாடி விட இன்னும் மோசமாக ஆக்கிடலாம். ரீசன் வெறும் ஒண்ணு தான். அப்படி நீங்க இந்த வின்டரை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் மாறிடும். ஆனா அப்படி சோம்பேறித்தனத்தை காமிச்சீங்கன்னா, அப்ப முன்னாடி 8 மணி நேரம் நம்ம வெப்பமாக தூங்கி இருப்போம். இந்த வாட்டி 12 மணி நேரம் பண்ணுவீங்க. 2025 சில மாசங்கள் தான் மிச்சம் இருக்கு. யார் வின்டர் ஆர்க்க நல்லா ஃபாலோ பண்ணுவாங்களோ அவங்க டிசம்பர் எண்ட் வரப்போ அச்சீவ்மெண்ட் மாதிரியான ஃபீலிங்கோட போவாங்க. மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க, நான் வருஷம் 2025 முழுசாக வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஏன்னா இப்போவும் உங்ககிட்ட ஒரு லாஸ்ட் சான்ஸ் மிச்சம் இருக்கு. அண்ட் அந்த உண்மையான கேம் இந்த லாஸ்ட் சான்ஸ்ல தான் விளையாடப்படும். சோ நீங்க இப்போ உங்களோட முழு முயற்சி போட்டு இந்த லாஸ்ட் சான்ஸ்ல இந்த மாதிரி ஒன்னு செய்யணும். இதை நீங்க இதுவரைக்கும் செஞ்சதே இல்லையோ. அண்ட் அது எப்படி ஏற்படும்? நீங்க இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு இதுல சொல்ற எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்றப்போ வின்டர் ஆர்க் அக்டோபர் மந்த்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா இப்போ வர क्वेश्चन என்னன்னா, நான் இந்த வீடியோவை ஏன் ஒரு வாரம் முன்னாடியே போட்டுறேன்? சோ நான் இந்த வீடியோவை ஏன் உருவாக்குறேனா, சோ தட் நான் உங்களை வின்டர் வரதுக்கு முன்னாடியே உங்களை தயார் பண்ணோம்னு. ஒரு ரேஸ ஓடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். முன்கூட்டியே உங்களை தயார் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். நினைச்சு பாருங்க, 2 பேர் இருக்கீங்க. ஒருத்தர் வந்து நீங்க இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்க. அண்ட் இப்பத்துல இருந்து இந்த எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அது இன்னொரு நபர் ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த எல்லா வேலைகளும் செய்ய போறாரு. சோ அப்ப நீங்களே சொல்லுங்க, யார் ரொம்ப அதிகமா முன்னேறி இருப்பாங்க? ஆப்வியஸ்லி நீங்க தான் போவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வேலையோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. நீங்க அந்த நபரை விட ஆல்ரெடி ஒரு மாசம் முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. சோ இதனாலேயே அடுத்த சில நிமிஷத்தை நீங்க இந்த வீடியோக்கு கொடுத்தீங்கன்னா, நீங்க கொடுக்கல, நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அண்ட் இன்வெஸ்ட் பண்ண விஷயம் கண்டிப்பா எதனா ஒன்னு ரிட்டர்னா கொடுத்து தான் போகும். இதனால இந்த வீடியோ முழு ஃபோக்கஸுடன் பாருங்க. பிகாஸ் அடுத்த சில நிமிஷம் வாய்ப்பு இருக்கு உங்களோட முழு லைஃபை மாத்திரலாம். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட்ல கண்டிப்பா இந்த क्वेश्चन எப்பனா வந்திருக்கலாம். சீசன் பருவம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப்ல இருக்குல்ல. ஆனா வின்டர் ஆர்க் மட்டும் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்? அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதனால் வின்டர் ஆர்க்க பெஸ்ட் சீசனாக கருதப்படுது? சோ இதுக்கு பின்னாடி சில ரீசன்ஸ் இருக்கு. இதன் காரணத்தால் தான் நம்ம வின்டர் ஆர்க்க ஃபாலோ பண்றோம். அண்ட் அந்த ரீசன் என்னன்னா, வின்டர் ஆர்க்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. இது நேச்சுரலி நம்மளோட பாடியை சப்போர்ட் பண்ணும் நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. சோ எல்லாத்த விட முதல் பெனிஃபிட் என்னன்னா, வின்டர்ல பகல் சின்னதாக இருக்கும் அண்ட் நைட்ஸ் பெருசாக இருக்கும். அண்ட் இதன் காரணத்தால நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் நல்லா இருக்கும். இதனால நம்மளோட பிரெயினுக்கு அதிகபட்சமா ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆக இருக்கும். சோ தட் அடுத்த மறுநாள் நம்ம எழுதுக்கிறப்போ ஃபுல்லி சார்ஜ் ஆகி நீங்க எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல டெம்பரேச்சர் ரொம்ப குளிராக இருக்கும். அண்ட் இதுல வேலை செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா குளிர்ல நீங்க 1க்கு 2 துணி போட்டுட்டு உங்களோட வேலையை செய்யலாம். ஆனா வெயில் காலத்துல நீங்க உங்களோட எல்லா துணிகளை கழட்டிட்டீங்கனாலும் சரி, அப்போ உங்களுக்கு ரொம்பவே அனலாக இருக்கும். அண்ட் மைண்ட் முழுசாக டிஸ்டர்ப் ஆயிடும். இதன் காரணத்தால நமக்கு வேலை செய்யறதுல சந்தோஷமே கிடைக்காது. சோ இன்டென்ஸ் ஃபோக்கஸே நம்மளால உருவாக்க முடியாது. ஆனா வின்டர்ல இந்த மாதிரி ஏற்படாது. இங்க டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும். இதன் காரணத்தால மைண்டும் அமைதியா கூலாக இருக்கும். அண்ட் நம்மளோட மனசு ஒரு வேலையை முழு இன்டென்ஸ் ஃபோக்கஸுடன் செய்யக்கூடும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த எல்லா பெனிஃபிட்ஸ் நமக்கு வின்டர் சீசன்ல கிடைக்குது. சோ தட் நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம இத புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த வின்டர் ஆர்க் சேலஞ்ச்ல என்னென்ன விஷயங்களா செய்யணும்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். வின்டர் ஆர்க் இது கேரண்டி பண்ணாது நீங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்கன்னு. ஆனா வின்டர் ஆர்க் இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆக. சோ நீங்க இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா, அப்ப நீங்க எல்லாத்துக்கும் முதல்ல இது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். நீங்க இந்த சேலஞ்ச்ல என்ன செய்யணும்னு. நம்பர் 1, டிஸ்அப்பியர். முன்னாடியே நான் ஏகப்பட்ட வீடியோல இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். மறைஞ்சு போயிடுங்கன்னு. டிஸ்அப்பியர் ஆயிடுங்க, ஐசோலேஷன்ல போயிடுங்க, ஒரு அலோன் சாப்டர்ல போகிறதுக்கு தயாராகுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க என்ன சொசைட்டில வாடுறீங்களோ, எந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட இருக்கிறீங்களோ, அவங்க இதை கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க நீங்க மாறிடணும்னு, நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு. அவங்க என்ன விரும்புவாங்கன்னா, நம்ம எப்படி விதமாக ஒரு ப்ரோக்ராம்டு லைஃப் வாடுறோமோ, நீங்களும் அதே மாதிரி அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கணும். லைஃபோட ஃப்ளோல போயிட்டே இருங்க. இதுல நீங்க டிஸ்அப்பியர் ஆக வேண்டியது இருக்கும். எல்லா ஆட்கள் கூட கனெக்ஷனை கட் பண்ண வேண்டியது இருக்கும். வெறும் வீட்ல இருக்கிறவங்க அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆட்கள் கிட்ட மட்டும் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஆனா அப்படி உங்க கூட வேலைன்னு இல்லனா அப்ப எல்லாரும் இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா எப்ப நீங்க தனியாக இருக்கிறீங்களோ, அப்ப வேற இன்னொரு நபர் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. நீங்க உங்களோட வேலையை மூடு இன்டென்ஸ் ஃபோக்கஸுடன் செய்ய முடியும். அதாவது கிளியரா தெரியுது, எப்ப நீங்க உங்களோட லைஃப்ல தனியாக ஆயிடுறீங்களோ, எந்த ஒரு நண்பர் கூட பேசக்கூடாது, எந்த பார்ட்டியும் கிடையாது, எந்த கேம்ஸும் இல்ல, அப்ப உங்களுடைய மைண்ட் அந்த ஒரு லெவல் அன்லாக் பண்ணிடும். இதனால உங்களுக்குள்ள யோசிக்கிறதுக்கான திறன் அது அதிகமாயிடும். அப்ப உங்களுக்கு இது புரிய வரும், இது வரைக்கும் நான் என்ன ஒரு வாழ்க்கையில மாட்டிட்டு இருக்கிறனோ, அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த உலகத்துல ஒரு ஃப்ளோ தான். அது டைம் உடன் ஒரு நபரை கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா அப்படி அந்த நபர் வந்து டைம்குள்ளவே அவரையே அதுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரலனா, அப்ப அவர் அந்த ஃபியூச்சர்ல பாராடுவாரு. சோ இப்போ நீங்க டிஸ்அப்பியர் ஆயிட்டீங்க, உங்களை தொந்தரவு செய்யறதுக்கு யாருமே இல்ல. இப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டன்சியுடன் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். பட் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை முன்னாடி சொல்லிடுறேன். இது எந்த ரூட்டினா இதை நான் ஃபாலோ பண்றேன். அண்ட் இதன் காரணத்தால நான் கடந்த வருஷத்துல ஜென்னையை சக்சஸ்ஃபுல்லாக மாத்திக்க முடிஞ்சது. இதனாலே நான் உங்க கூடவோ இப்போ ஷேர் பண்றேன். நம்பர் 1, வேக் அப் அர்லி. எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க நாளுடைய ஆரம்பத்தை காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து செய்யணும். ஏன்னா இந்த டைம்ல டெம்பரேச்சர் முற்றிலும் நார்மலாக இருக்கும். அண்ட் நீங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. விண்டரோட சீசன்ல இந்த டைம்ல குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அப்படி நீங்க பெட்ல இருந்து இவ்வளவு குளிர்லயே எழுந்துக்கிறீங்கன்னா, இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கஷ்டமான டாஸ்க். இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. சோ உங்களுக்கு குள்ள இருந்து ஒரு வேற லெவலுக்கான மோட்டிவேஷன் வரும். இதனால் மிச்ச வேலைகளும் உங்களால ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். அப்படின்னா என்ன பத்தி சொல்லணும்னா, நான் தினந்தோறும் காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறேன். அண்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரன்னிங்க்கு கிளம்பிடுறேன். அண்ட் இதை தான் நீங்களும் செய்யணும். பாயிண்ட் நம்பர் 2, ரன்னிங். இங்க பாருங்க, காலை சமயத்துல முக்கியமா 5 மணி இருக்கிறப்போ அப்ப ரொம்ப இருட்டாவும் இருக்காது, ரொம்ப வெளிச்சமாவும் இருக்காது. இதனாலேயே நான் இந்த டைம் ப்ரிஃபர் பண்றேன் ரன்னிங்க்கு. ஏன்னா இவ்வளவு குளிர்ல காலையில எழுந்துக்கிற பிறகு நம்ம பாடிக்குள்ள இருக்கிற மெட்டபாலிசம் ஸ்லோவாக
இருக்கும். ஆனா நம்ம காலையில எழுந்துட்டு கொஞ்சம் ரன்னிங் பண்ணோம்னா அப்ப மெட்டபாலிசம் ரேட் ஃபாஸ்டா ஆயிடும் அண்ட் நம்மளுடைய மைண்ட் முழுமையாக ஆக்டிவ் ஆயிடும் மிச்ச எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. சோ இதனால நான் தினந்தோறும் அட்லீஸ்ட் 4 to 5 கிலோமீட்டருக்கான ரன்னிங் பண்றேன். சோ இதனால பாத்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்றேன். அப்படியே நீங்களும் பிகினர்னா உங்களால இவ்வளவு அதிகமா ஓட முடியாதுன்னா அப்ப நீங்க இப்போ வெறும் 1 to 2 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இப்போ மிச்ச ஆட்களை விட ஒரு வாரம் முன்னாடி இருக்கீங்க. அதாவது நீங்க இன்னைக்கு 1 to 2 கிலோமீட்டர் ஓட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்ப இந்த மந்தோட எண்ட்ல உங்களால 4 to 5 கிலோமீட்டர் அதை விட அதிகமா கூட ரன்னிங் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 3, டேக்கிங் பாத். ரன்னிங்ல இருந்து வந்த பிறகு நீங்க 5 நிமிஷத்துக்கு பிறகு குளிக்கணும். அப்படி உங்ககிட்ட கோல்ட் ஷவர் அவைலபிளா இல்லனா அப்ப அதை எடுத்துக்கணும்னு எந்த அவசியமே இல்ல. நீங்க உங்க வீட்ல இருக்கிற நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் விண்டரோட சமயத்துல தண்ணி எப்படியும் பாத்தீங்கன்னா குளிரா தான் இருக்கும். இந்த மாதிரி செய்யறதுனால நீங்க திரும்ப தூக்கத்துக்கு போக மாட்டீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது மெடிடேஷன். பாயிண்ட் நம்பர் 4, டூ மெடிடேஷன். எனக்கு தெரியும் மெடிடேஷன் பண்றது ஈஸி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு டைம்ல மனுஷனோட மைண்ட் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இருக்காது. இதனாலே இது டிஃபிகல்ட் ஆயிடுது நீங்க உங்களோட மைண்ட் மீது ஃபோக்கஸ் பண்றது. ஆனா டென்ஷன் ஆகணும்னு எந்த அவசியமே இல்ல. ஏன்னா என் கூடவும் இதுதான் ஏற்பட்டது. நான் எப்பலாம் தியானம் செய்யணும்னு முயற்சி பண்றப்போ அப்ப என்னால செய்யவே முடியல. அண்ட் பிறகு எனக்கு தோணுச்சு நான் இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு செட்டே ஆகாதுன்னு. அண்ட் பிறகு நான் இயர்போன் போட்டுக்கிட்டு ஒரு மெடிடேஷன் சாங் ஆன் பண்ணேன் அண்ட் தியானம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணேன். அண்ட் உண்மையிலேயே இந்த ட்ரிக் வேலை செஞ்சது. ஏன்னா இந்த மாதிரி செஞ்சப்போ என்னோட காதுகள்ல வெறும் ஒரு அமைதியான மியூசிக் போயிட்டே இருந்துச்சு. இதன் காரணத்தால் ஃப்ளோ உருவாச்சு அண்ட் மெடிடேஷன் பண்றதுல நான் சக்சஸ்ஃபுல் ஆனேன். அண்ட் இதே மாதிரி நீங்களும் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேலையை நீங்க மறந்தும் கூட ஸ்கிப் பண்ணிட கூடாது. ஏன்னா இந்த 10 நிமிஷத்து மெடிடேஷன் உங்களுடைய முழு நாளையும் பெட்டராக ஆக்கக்கூடும். அண்ட் அப்படி நீங்க இதை ஸ்கிப் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுடைய முழு நாளும் வீணாக ஆயிரலாம். இப்போ இதுக்கு பிறகு உங்களுக்கு பசி எடுக்கும். சோ நீங்க இதனா சாப்பிடணும். அண்ட் அதுக்கு பிறகு நேராக உங்களுடைய வேலையில இறங்கிடணும். ஆனா அப்படி உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும்னா அப்ப நீங்க அதிகம் செய்யலாம். ஏன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நானே இதை ஃபாலோ பண்றேன். ஆனா அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வேலையை 4 to 5 மணி நேரத்துக்கு முழு ஃபோக்கஸுடன் செய்யணும். பிறகு நீங்க வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்கன்னா இல்ல உங்களோட வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்க உங்களுடைய லஞ்சை முடிக்கணும். அண்ட் ட்ரை பண்ணணும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட. ஏன்னா நீங்க உங்களுடைய வயிறு நரம்புகளுக்கு சாப்பிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு சோம்பேறியாக உணர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உடலுடைய எல்லா எனர்ஜியும் அந்த சாப்பாடு ஜீரணிக்க சேர்த்துலயே போயிடும். இதனாலேயே எப்பவுமே வயிறு நரம்புகளுக்கு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சோ தட் நீங்க உங்களுடைய வேலையிலும் கவனம் செலுத்தலாம். அண்ட் லாஸ்ட்ல கடைசியாக பொழுது போகிறப்போ நீங்க அட்லீஸ்ட் அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா நானும் இதே மாதிரி தான் செஞ்சேன். இப்போ உங்களை ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி இருப்பீங்க. நீங்க கேட்கலாம், நான் எக்ஸசைஸ் காலையில கூட செய்யலாமே. இங்க பாருங்க, நீங்க சொல்றது சரிதான். ஆனா அப்படி நீங்க காலையிலேயே ரன்னிங் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே செஞ்சீங்கன்னா அப்ப உங்களுடைய பாடிக்குள்ள இருக்கிற எனர்ஜி முழுமையாக தீர்ந்து போயிடும். அண்ட் பிறகு உங்களுக்கு வேலை செய்யணும்ன்ற மனசு இருக்காது. பதிலா ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். இதனாலே நான் இது ரெண்டுத்தையும் நாளோட 2 பார்ட்டா டிவைட் பண்ணிடுறேன். ஆனா அப்படி நீங்க விரும்பினா இதை உல்டாவாக கூட செய்யலாம். ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரொட்டீன் நான் உங்களுக்கு சொல்றேனே, இது என்னுடைய ரொட்டீன். பட் நீங்க விரும்பினா உங்களுக்கு பிரகாரமா ரொட்டீன் உருவாக்கலாம். சோ நம்ம நாளோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம நம்மளுடைய வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டு ராத்திரியோட டின்னர் தூங்க போகிறதுக்கு அட்லீஸ்ட் அரை மணி நேரம் முன்னாடி சாப்பிடணும். அண்ட் ட்ரை பண்ணணும் 10 மணி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பெட்டுக்கு போயிடணும். அண்ட் போனை தூரமா வச்சுட்டு தூங்கிடணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த கடைசி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அது இல்லாமல் நீங்க கன்சிஸ்டன்டாக இந்த முழு வேலையும் நீங்க நாள் முழுவதும் செய்ய முடியாது. அண்ட் அந்த விஷயம் வந்து ஒரு டு டு லிஸ்ட். நீங்க ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டு டு லிஸ்ட் உருவாக்கணும். அண்ட் நீங்க உங்களுடைய எல்லா வேலையும் அதுல எழுதணும். எதை நீங்க அடுத்த நாள் செய்ய போகிறீங்களோ. இதனால உங்களுடைய மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி வந்துரும். நாளைக்கு காலையில இருந்து நான் என்னெல்லாம் வேலை செய்யணும்னு. அண்ட் அதன் காரணத்தால் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்ன்றதே தெரியலனா அப்ப நீங்க 5 மணிக்கு பதிலா 4 மணிக்கு எழுந்தீங்கனாலும் சரி எந்த பணனும் கிடைக்க போறதில்ல. ஏன்னா 4 மணிக்கு எழுந்தும் நீங்க தேவையில்லாத வேலை தான் செய்ய போறீங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலே தெரியல நீங்க நிஜமா என்ன செய்யணும்னு. இதனாலே உங்களோட டு டு லிஸ்ட் ஒவ்வொரு நாள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உருவாக்கிட்டு தூங்குங்க. சோ இப்போ உங்களுக்கும் தெரியும் இந்த விண்டர் ஆர்க்கடியோ ஒவ்வொரு நாளையும் எப்படி பெர்ஃபெக்ட் டேவாக உருவாக்கணும்னு. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியாக தோணுதோ உண்மையில அது ரொம்பவே கடினமாக இருக்க போகுது. ஒன்னில ஒரு நாள் கண்டிப்பா வரும் உங்களுக்கு வேலை செய்யணும்ன்றது சுத்தமா எண்ணமே இருக்காது. அன்னைக்கு உங்களோட மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே முற்றிலுமாக டயர்ட் ஆயிட்டு இருக்கும். ஆனா பிறகும் நீங்க தோல்வியை ஒத்துக்க கூடாது. வேற இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். அப்படி நான் இதை செஞ்சு முடிக்கலனா அப்ப என்னால எதுவுமே செய்ய முடியாது. சோ அப்படி நீங்க எல்லாருமே என் கூட இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அண்ட் மத்தவங்களை விட ஒரு வாரம் முன்னாடி ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்ப கமெண்ட்ல கண்டிப்பா எழுதுங்க we are warriors. அண்ட் ஒரு வாரியர் என்ன செய்ய முடியும் இது காமிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சோ நிக்காதீங்க, உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி நீங்க என் கூட சேரணும்னு விரும்புறீங்கன்னா இந்த ஃபேமிலியோட ஒரு பார்ட் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை இன்னொரு நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. யாரு உங்களை மாதிரி அவங்களோட லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும் அண்ட் சக்சஸ்ஃபுல் அடையணும்னு விரும்புறாங்களோ